புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அது மைக் செட் பண்ணியிருந்தாக்க நல்லா இருந்தது. சட்டமன்றத்தில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம். குறிப்பாக SC/ST மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே சட்ட முன்மாதிரி நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதே போல் அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடரில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்த்த அந்த கருத்துக்கள் அதில் இல்லை என்பது ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது. அதே போல் சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக அதை சபாநாயகர் அவர்கள் அதை நிறுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார். உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது, முடித்து கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள் என்று. ஆனால் இதே ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தால் 25 நிமிடம் 30 நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு 7 நிமிடத்திற்கு மேல் வாய்ப்பு தர மறுக்கிறார்கள். இந்த 7 நிமிடத்தில் எப்படி நாம் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நாம் எப்படி சொல்லுவது, தொகுதி பிரச்சனைகளை எப்படி சொல்லுவது, இதையெல்லாம் இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆளுகின்ற பிஜேபி அரசு எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்கிறது என்று நாடாளுமன்றத்தை விட்டு வெளியில் வந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதும் அல்லது போராட்டம் நடத்துவதும் இருக்கிறார்கள். என்னுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்க முடியவில்லை, நேரம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்று. அதே நிலைதான் இங்கே சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. திமுக அங்கே என்ன செய்கிறதோ அதை ஆளுங்கட்சிகள் இங்கே எதிர்க்கட்சிகளுக்கு திமுக செய்கிறது. அங்கே செய்தால் அவர்களுக்கு ரத்தம் என்கிறார்கள், இங்கே செய்தால் தக்காளி சட்னி என்ற அர்த்தமாக போகிறது. இப்படி திமுக இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு செயல்படுகிறது. குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அதை செப்பனிட வேண்டும் அல்லது சுற்றுச்சுவர் வேண்டும் அல்லது ஒரு கூடுதலாக ஒரு வகுப்பறை வேண்டும் என்று சொன்னால் நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் புதிய திரைப்படம் நகரம் கொண்டு வருவதற்கு 500 கோடியே ஒதுக்கியிருக்கிறார்கள். மக்கள் வரி பணத்திலே நடைபெறுகின்ற இந்த அரசு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு திரைப்பட நகருக்கு 500 கோடியே ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும்? ஏற்கனவே அவருடைய கூட்டணியில், இந்திய கூட்டணியில் பல குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு சில கட்சிகள் வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சமாளிக்கின்ற ஒரு விதம் உண்மையாக திணறிக் கொண்டு இருக்கிறார்கள்.
ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று. கண்டிப்பாக ஏதோ மத்திய அரசை எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்று இன்றைக்கு கூட்டணியாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி சுக்குநூறாக போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. இதே கூட்டணி வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்தியா கூட்டணியை விட பல மடங்கு அதிமுக கூட்டணி பலமாக இருந்து வெற்றி வாய்க்க சூடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.